பெரும்போகத்தில் உரமானியம் அதிகரிப்பு. ஜனாதிபதி பணிப்புரை. ஜனாதிபதி அதிரடி. பழைய முறையிலே விசா வழங்க தீர்மானம். முறைகேடாக பயன்படுத்திய வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. உலக வங்கி ஜனாதிபதி அனுரவிற்கு ஆதரவு. தேசிய ஒற்றுமைக்கு முக்கியத்துவம். தமிழில் உரையாற்றிய கிழக்கு மாகாண ஆளுநர். ரெண்டாயிரத்தி 24-2025 பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை அக்டோபர் 1 முதல் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இதற்கமைய ஹெக்டேருக்கு ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 வரை உரமானியத்தை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருக்கின்றார். இன்று நள்ளிரவு முதல் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறையை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறையை செயற்படுத்த அரசாங்கம் தீர்மானித்ததன் அடிப்படையில் தற்பொழுது அது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. ஜனாதிபதி ஊடக பிரிவு இதனை அறிவித்திருக்கின்றது. விசா வழங்கும் நடைமுறை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையால் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. இதனை அடுத்து அந்த செய்முறையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் விசா வழங்கலில் தாமதம் ஏற்படுத்த நிலையில் தற்போது பழைய முறையின் அடிப்படையிலே விசா வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. கடந்த ஆட்சிகளில் பயன்படுத்திய சொகுசு வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவது வருத்தமளிப்பதாகவும் இது தொடர்பில் முழுமையான மீளாய்வு நடத்தி எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கின்றார். காலி முகத்திடல் வளாகம் உட்பட பல இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கும் வகையில் அந்த இடத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபாலா இதனை குறிப்பிட்டார். அத்துடன் பொதுமக்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் முறைகேடாக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த வாகனங்களை அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்க ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட 59 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தின் ஊடாக தனது நண்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட காலப்பகுதியில் மாத்திரம் 16 வாகனங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அலுவலகத்தின் கீழ் உள்ள 833 வாகனங்களில் 29 வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பணித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு உலக வங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ரைசர், சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபதலைவர் டிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்றும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே புதிய நிர்வாகத்திற்கும் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் உலக வங்கி குழுமம் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய அரசாங்கத்தின் கீழ் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்றுள்ள ஜெயந்தலால் ரத்னசேகர நாட்டில் தேசிய ஒற்றுமைக்கே முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் தமிழ் மொழியில் குறிப்பிட்டிருக்கின்றார். திருவோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். இதன்போது கடந்த 30 வருடங்களாக நாம் தேசிய ஒற்றுமைக்காக போராடி வருகின்றோம். எனவே இனிவரும் காலங்களில் அவ்வாறான ஒரு நிலைமை வரக்கூடாது. அதுவே எமது முதலாவது முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார்.